கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்ற வேத வசனம் மிக நீண்ட காலமாக மிக அதிகமானோரால் அதிகமான தடவைகள் நம்பிக்கையுடன் பேசப்படுகிற வசனம். கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தைகள் மனனம் செய்யும் முதல் வசனமாக இருப்பதுடன் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் வாசிக்கப்படும் 23ஆம் சங்கீதம் எல்லாருக்குமே தெரிந்த வேத பகுதி. ஆனால் 23ஆம் சங்கீதத்தில் அடங்கியிருக்கும் ஆழமான சத்தியமும் அளவிட முடியாத வல்லமையும் உங்களுக்கு தெரிந்து அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். தாவீது ராஜாவாகுவதற்கு முன்பு ஒரு மேய்ப்பனாக புல்வெளிகள், காடுகள், மலைகள், பள்ளத்தாக்குகளில் தன்னந்தனிமையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு மேய்ப்பனாகவும் விசுவாச வீரனாகவும் துணிச்சலான இளைஞனாகவும் தனது வாழ்வின் அனுபவங்கள், நம்பிக்கை, எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் 23ஆம் சங்கீதத்தை எழுதினான். இந்த வசனங்கள் 30 நூற்றாண்டுகளாக ஏராளமான மனிதர்களால் எண்ணற்ற தடவைகள் உச்சரிக்கப்படும் என அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். 23ஆம் சங்கீதம் வெறும் ஆறுதல் அளிக்கும் வசனங்கள் அல்ல, அதி பயங்கர ஆபத்துகளில் இருந்து தப்புவித்து அவசியமான தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆத்துமாவை முழுமையாக புதுப்பிக்கும் அற்புதமான தெய்வீக வசனங்கள். மிக தொன்மை வாய்ந்த இந்த வசனங்களில் அடங்கியுள்ள ஆழமான ரகசியங்களையும் வல்லமையையும் அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் கவலைகள், பயங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள், சவால்களை மிக எளிதாக மேற்கொள்ளலாம். ஆடுகள் எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்யாத கள்ளம் கபடமற்றவை. ஆனால் அவற்றை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகள் ஏராளம். தன் இளம் வயதில் இருந்தே ஆடுகளை மேய்த்து பராமரித்து பாதுகாத்து வந்த தாவீதுக்கு ஒரு மேய்ப்பனின் அன்பும் இரக்கமும் அர்ப்பணிப்பும் உள்ள இதயம் நன்றாகவே தெரியும். அதே போல தன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளை அறிந்து கொள்ளவும் அவற்றை எதிர்த்து போராடவும் முடியாத ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பனின் முக்கியத்துவமும் நன்றாகவே தெரியும். அழகிய இளைஞனான தாவீது அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் ஆடுகளை பராமரித்ததுடன் சிங்கம், கரடி போன்ற பயங்கர மிருகங்களிடமிருந்து தனது ஆடுகளை பாதுகாப்பதற்காக தனது உயிரை பணயம் வைத்து துணிச்சலுடன் போராடி அவைகளை கொன்று போட்டான். இந்த எல்லா போராட்டங்களிலும் தனிமையான சூழ்நிலையிலும் தன்னை பராமரித்து பாதுகாக்கும் ஒரு மேய்ப்பனின் அன்பின் இதயத்தையும் வல்லமையையும் தன் சிருஷ்டி கர்த்தரில் கண்டு அனுபவித்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என வெளிப்படையாக பிரகடனம் செய்தான். இது ஒரு பிரகடனம் மட்டுமல்ல, மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், அற்புதமான ஆவிக்குரிய வெளிப்பாடு. 10 நூற்றாண்டுகளுக்கு பின் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என கூறி இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியதுடன் ஆதி முதலாய் ஆராதிக்கப்பட்டு வந்த சிருஷ்டி கர்த்தர் அவரே என நிரூபித்தார். ஆம், தாவீது ராஜா உயர்த்தி போற்றி ஆராதனை செய்த கர்த்தர் இயேசுவே. அவர் வெறும் தீர்க்கதரிசி அல்ல, எங்களை போஷித்து பாதுகாக்கிறவர். அவர் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என கூறி சிலுவையில் தன் உயிரை தியாகம் செய்து தமது அன்பை வெளிப்படுத்தினார். மீண்டும் உயிருடன் எழுந்த இயேசு தமது வல்லமையையும் அதிகாரத்தையும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சர்வத்தையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆடுகளாகிய நாங்கள் அறிந்திருப்பதை விட எங்கள் தேவைகளையும் அவற்றை பூர்த்தி செய்வது எப்படி என்பதையும் நன்றாகவே அறிந்து செயல்படுகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் தன்னை ஒரு நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்துவதையே மிகவும் விரும்புகிறார். ஏனென்றால் அது ஒரு மிக நெருக்கமான உறவை காண்பிக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் என முழு நம்பிக்கையுடன் சொல்லும் போது எங்களை பராமரித்து பாதுகாத்து எங்கள் ஆத்துமாவை ஆற்றி தேற்றி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும் ஆத்தும நேசரின் பலத்த கரங்களில் எங்களை அர்ப்பணித்துவிடும் நெருக்கமான உறவு ஏற்படுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என ஏசாயா 40:11 தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளது. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கும் போது எனக்கு ஒரு குறைவும் ஏற்படாது. அவர் நிச்சயமாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். குறைவுகளையே பார்த்து கொண்டிருக்காமல் நிறைவான தேவன் கூடவே இருப்பதை நம்பி உணர வேண்டும்.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என அன்பின் மேய்ப்பன் இயேசு கூறுகிறார். வழி தவறி போன உங்கள் பிள்ளைகளை குறித்து இந்த வார்த்தைகளை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். அவர்கள் ஒரு நாளும் கெட்டுப் போவதில்லை. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கர்த்தரின் சமூகத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து ஆவியின் செவிகளை திறந்து அவர் குரலை கேட்டு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். உங்கள் மனப்பாரங்களை நீக்கி ஆத்தும காயங்கள் ஆற்றப்பட்டு தேறுதலும் பூரண சமாதானமும் அடைவதற்கு கர்த்தருடன் நெருக்கமான உறவுடன் தனிமையில் நேரம் செலவிடுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அனைவரும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போது பயத்திலும் மன உளைச்சலிலும் அமிழ்ந்து போகாமல், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என முழு நம்பிக்கையுடன் உறுதியாக சொல்லிக் கொண்டிருங்கள். இதனால் சத்துருவின் திட்டங்கள் தடுக்கப்பட்டு தேவ வல்லமை செயல்பட ஆரம்பிக்கும். தாவீது தனது ஆடுகளை சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்தான். அதேவேளை தன்னை சிங்கத்துக்கும் கரடிக்கும் கர்த்தரே நல்ல மேய்ப்பனாக வந்து காத்தார் எனவும், ஏலா என்னும் பள்ளத்தாக்கில் பெலிஸ்திய ராட்சதனான கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார் என எவ்வித சந்தேகமும் இல்லாமல் விசுவாசித்து கோலியாத்தை கொன்று போட்டான். ஆகவே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு எங்களை அணைத்து ஆதரவளித்து வழி நடத்துகிறவர் மட்டுமல்ல, எதிரிகளின் கைக்கு தப்புவித்து போராட்டங்களில் வெற்றி தருகிறவர். 23ஆம் சங்கீதம் ஆறுதல் அளிக்கும் வசனம் மட்டுமல்ல, கடும் சவால்கள் எதிர்ப்புகளை கொண்டு வரும் சத்துருவுக்கு எதிரான யுத்த முழக்கம். எத்தனை பயங்கரமான பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் விசுவாசத்துடன் இந்த வசனத்தை பிரகடனப்படுத்தும் முறையிலேயே உங்கள் வாழ்வின் வெற்றி தங்கியுள்ளது. கர்த்தர் சத்துருவை மேற்கொண்டு வெற்றி பெறும் வல்லமையை தருவதுடன் நிறுத்தாமல் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் சமூகத்தின் சந்தோஷத்தால் திருப்தி அடையும் போது எமது உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பி வழியும். எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடன் கூடவே இருந்து குறைவுகளை நீக்கி நிறைவான ஆசீர்வாதம் தந்து ஆபத்துகளுக்கு தப்புவித்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எங்கள் ஆத்துமாவை பாதாளத்தின் நித்திய அழிவிலிருந்து மீட்டு நித்திய வாழ்வை தந்துள்ளதால் மோட்ச வீட்டில் அவரோடு கூட என்றென்றும் மகிழ்ந்திருக்கலாம்.